திருச்சி மருத்துவக் கல்லூரியில் ஒரு செவிலியர் உடல்நலம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போகும் பொழுது மருத்துவர்கள் சரியான முறையிலையும் போதிய முறையிலையும் சிகிச்சை கொடுக்கல, தப்பாக பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுனால அந்த செவிலியர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு திருச்சியில் இருக்க அரசு மருத்துவமனை செவிலியர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்குல்ல. டாக்டர் தரப்புலேருந்து மருத்துவமனை தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டதாக இங்கே இருக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்படி தகவல் என்னவா இருக்கு அப்படின்னா, அந்த மாணவிகள் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா, சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டல்ல 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடி அட்மிட் ஆகிறாங்க. எப்படிங்க சூசைட் பண்ணிப்பாங்க? இனிமே திட்டத்துக்காக திட்டக்கூடிய டீனை இன்னைக்கு எங்களுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லலைன்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் யார்? அப்போ நாங்கள் சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரங்க தான். ஓட்டியில் வைத்து பண்ணக்கூடிய ப்ரொசீஜரை இவங்க வார்டில் வச்சு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, அவங்க அந்த ஷீட்டில் லைக் ஃபுல் பேர் போடல, வெறும் சீதான்னு மட்டும்தான் போட்டிருக்காங்க அப்படியும். இதன் விளைவாக இன்னைக்கு சுகாதாரத்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு உயர்நிலை குழுவை இங்கே அமைச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இதில் என்ன தான் நடந்தது, ரீசன் ஃபார் டெத் என்ன, கண்டிப்பாக துறை ரீதியான நடவடிக்கை நம்ம எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி அந்த டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். கூடவே கிரிமினல் ஆக்ஷன் அப்படின்றது ஒரு பக்கம், அவங்களுடைய டாக்டர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய லைசன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணனாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் & கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல். திருச்சி மருத்துவக் கல்லூரியில் ஒரு செவிலியர் அவங்களுடைய உடல்நலம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போகும் பொழுது மருத்துவர்கள் சரியான முறையிலையும் போதிய முறையிலையும் சிகிச்சை கொடுக்கல, தப்பாக பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுனால அந்த செவிலியர் இறந்துட்டாங்கன்னு சொல்லி இன்னைக்கு திருச்சியில் இருக்க அரசு மருத்துவமனை செவிலியர்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்குல்ல. இந்த கேஸ் என்ன மேம்? ரெண்டு வெவ்வேறு சம்பவங்கள் இன்னைக்கு நமக்கு எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் ஆக்கிரமிச்சுட்டு இருக்க ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. அகெயின் இதுலேயும் என்ன அப்படின்னா, அந்த செவிலியர்கள்லாம் அவங்க அவ்வளோ அழுதுட்டு அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் பார்க்கணும் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இல்லையா? என்னென்னா, சம்பளம் இல்லாத வேலைக்காரங்க தான் நாங்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா இதில் என்னென்னா, முன்னுக்கு பிறனாக இருக்கக்கூடிய விஷயம் தான் இங்கே ப்ராப்ளம் ஆகுது. என்ன இங்கே சொல்லப்பட்டது, டாக்டர் தரப்புலேருந்து மருத்துவமனை தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டதாக இங்கே இருக்குது ஸ்டேட்மெண்ட்ஸ், அப்படி தகவல் என்னவா இருக்குது அப்படின்னா, இவங்க ஒரு மூக்கு அறுவை சிகிச்சைக்காக, அதுவும் ஒரு செவிலியர் தான், ஒரு நர்சிங் ஸ்டூடெண்ட் தான், இங்கே அட்மிட் ஆகுறாங்க. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அவங்க இறந்து போயிடுறாங்க, கார்டியாக் அரெஸ்ட் இறந்து போயிடுறாங்கன்றதை இங்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. பட் ஆனால் இதை ஏற்றுக்க அங்கே இருக்கக்கூடிய சக செவிலியர்கள், அவங்களுடைய நண்பர்கள் யாரும் ரெடியாக இல்லை, அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இல்லை. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க. ஏன்னா இது இந்த மருத்துவம் பற்றி தெரியாமல், இந்த மருத்துவத்துறையோட டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரியாதவங்க ஜஸ்ட் லைக் தட் என்னென்னா, நம்ம இறந்துட்டாங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம ரீசெண்ட் டைம்லேயும் நிறைய கேசஸ் பார்த்துருக்கோம் இல்லையா? ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தவறான சிகிச்சைனால, இல்லை இவங்க சிகிச்சையே கொடுக்கல அப்படின்னு இறந்து போனவங்களுக்கு குழந்தையெல்லாம் இறந்து போனது இருக்குது. அந்த இன்குபேட்டரில் வச்சு அந்த கரண்ட் லீக்கேஜ், கரண்ட் அந்த இடத்துல ஸ்பார்க் அது இறந்து போன குழந்தை, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ என்னென்னா, ஏதோ ஜொரோன்னு ஹாஸ்பிட்டல் போவாங்க, போட்ட ஊசினால உயிர் போகும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும்போது, இங்கே அந்த மாணவிகள் தரப்புலேருந்து சொல்லக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா, இவங்க ஒரு அறுவை சிகிச்சைக்காக வராங்க. ஓகே, மூக்கில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, அறுவை சிகிச்சைக்காக இவங்க வந்தாங்க, எல்லாமே ஓகே. பட் அவங்களுக்கு தவறான சிகிச்சை கொடுக்கப்பட்டதுனால தான் அவங்க இறந்துட்டாங்கன்னு இவங்க கிளைம் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் மருத்துவமனை தரப்புலேருந்து முதல்ல இவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லப்பட்டது. ஓகே, அதுக்கப்புறம் சூசைடுன்னு சொல்லப்பட்டுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் சிபிஆர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஏங்க, ஒரு சர்ஜரிக்காக ஹாஸ்பிட்டலில் 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடி அட்மிட் ஆகிறாங்க. எப்படிங்க சூசைட் பண்ணிப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, இது ஒன்று. இன்னொன்று அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓட்டியில் வைத்து பண்ணக்கூடிய ப்ரொசீஜரை இவங்க வார்டில் வச்சு பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கூடவே நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, அவங்க அந்த ஷீட்டில் லைக் ஃபுல் பேர் போடல, வெறும் சீதான்னு மட்டும்தான் போட்டிருக்காங்க அப்படியும். உள்ளே பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களாம் மட்டும் இருந்தாங்க, எங்களை உள்ளே அனுமதிக்கவே இல்லை. ஏன்னா நாங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் தான், நாங்கள் வெளியால் கிடையாதுல்ல, மற்ற டைமில் மட்டும் நாங்கள் உள்ளே இருக்கணுமான்னு கேட்குறாங்க. நாங்களும் நர்சிங் ஸ்டூடெண்ட்டு தான், ஓகே, நாங்களும் அந்த வேலையை பார்க்கக்கூடியவங்க தான். இன்னொன்றும் சொல்கிறாங்க, என்னென்னா, நாங்கள் ஏதாவது ஊசி போட்டாலோ மாத்திரை கொடுக்கும் போது மட்டும் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னு சொல்லி எப்பவுமே திட்டத்துக்காக திட்டக்கூடிய டீனை இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லலைன்னு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் யார்? அப்போ நாங்கள் சம்பளம் வாங்காத ஒரு வேலைக்காரங்க தான். அப்போ நாங்கள் இதை கேட்கக்கூடாதா? எங்களுக்கு தெரியும் தவறான சிகிச்சைனால் மட்டும்தான் இங்கே எங்களுடைய லைக் சக மாணவி, எங்களுடைய தோழியான உயிர் இங்கே பிரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இதன் விளைவாக இன்னைக்கு சுகாதாரத்துறை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு உயர்நிலை குழுவை இங்கே அமைச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா,
இதில் என்ன தான் நடந்தது, ரீசன் ஃபார் டெத் என்ன. ஏன்னா இங்கே வந்து இவங்க ஒரு பக்கம் போராட்டத்தில் மாணவிகள் ஒரு பக்கம் ஈடுபட்டு இருக்காங்க, பட் மருத்துவமனை தரப்புலேருந்து சொல்லக்கூடிய விஷயம் வேறு மாதிரி இருக்குது இல்லையா. அதனால் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கண்காணிப்பாளர் பாஸ்கர் அவர்கள் தலைமையில் 3 பேர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ENT டாக்டர் பாரதி மோகன், மயக்கவியல் நிபுணர் சண்முக சுந்தரம், பேராசிரியர் ஜெயபிரகாஷ். இவங்களை அப்பாயிண்ட் பண்ணி இதன் மீது ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு அறிக்கை, இதில் என்ன தான் நடந்தது, நிஜமா யார் மீது தவறான சிகிச்சைனால தான் அவங்க உயிர் போச்சா, அவங்களுக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னாங்களே அது உண்மையா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஆர்டர் ஆனது இப்போ பிறப்பிக்கப்பட்டிருக்கு. மேம், இப்போ வந்து இந்த கேஸில் ஒரு வேளை வந்து இது மருத்துவர்களினுடைய கவனக்குறைவால் தான் அவங்க இறந்துருக்காங்க. ஒரு ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு பண்ண வேண்டிய ஒரு ஆப்ரேஷனை வந்து வார்டில் வச்சு பண்ணியிருக்காங்க. பேஷண்ட்டோட ஷீட்டை வந்து மாற்றி பார்த்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் இதுக்கு என்ன மாதிரியான சட்ட ரீதியான நடவடிக்கைகள்? எஸ், அகைன் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்ன்றது ஒன்று கண்டிப்பாக இருக்குது. இதில் வந்து நம்ம அதிகபட்சமாக இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக துறை ரீதியான நடவடிக்கை நம்ம எல்லாத்துலேயும் சொல்கிற மாதிரி அந்த டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். கூடவே வந்து கிரிமினல் ஆக்ஷன் அப்படின்றது ஒரு பக்கம். அவங்களுடைய டாக்டர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய லைசன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. இதுவே நம்ம ஒரு மருத்துவமனை செஞ்சுருந்தால், இல்லை மருத்துவமனையும் அதில் உறுதுணையாக இருக்கணும். ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய பார்க்கும்போது அந்த ஹாஸ்பிட்டலோட லைசன்ஸ் கூடவே அந்த மருத்துவரோட லைசன்ஸ் வரைக்கும் இங்கே கேன்சல் ஆகும். தட் இஸ் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் வரைக்கும். கூட இன்னொன்று பார்க்கும்போது கிரிமினல் ஆக்ஷன், இது ரெண்டுமே அவங்க மீது எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இங்கே இருக்குது. இந்த ரிப்போர்ட்டில் அவங்க மீது தவறு அப்படின்றது உறுதி செய்யப்பட்டார். மேம், இப்போ வந்து ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் ரொம்ப நம்பி நம்மளால் வந்து பொருளாதார ரீதியாக செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அரசு மருத்துவமனை தான் அணுகுறாங்கும் போது, அரசு மருத்துவமனையில் இது சாதாரண மனுஷங்களுக்கு நடக்கிறது அப்படிங்கிறத தாண்டி அங்கே வந்து நர்சிங் படிச்சுட்டு இருந்த ஒரு மாணவிக்கே இது விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது அது பார்க்குற மக்களுக்கு வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்துது. கண்டிப்பாக. ஏன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் ஒரு ஒப்பீனியன் இருக்குது எல்லாருக்குமே இல்லையா. பூனா வந்து வெயிட் பண்ண வைப்பாங்க, லைக் வந்துட்டு மரியாதையாக நடத்த மாட்டாங்க இல்லையா. அவங்க வந்து சில பேர் பண்ணக்கூடியது இந்த தீண்டத்தகாத அவங்க மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை கொடுக்குது. எங்களை வந்து காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறாங்க என்னன்றது, ஒரு காமன் டேப்லெட்ஸை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்ஸில் இன்னொன்று இருக்குது. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் நம்ம ஒரு ஸ்கேன் எடுக்கணும்னா கூட அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது, முன்னாடியே போய் வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு இவ்வளோ அலிகேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் மாற்றப்பட்டு ஒரு நவீனமயமாக்கப்பட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நிகராக வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறவங்களோட ரேஷியோவை விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறவங்க ஜாஸ்தி. எல்லாராலையும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போக முடியாது, நம்பி தான் அந்த இடத்துல போகிறாங்களே. இன்றைக்கி வந்து எவ்வளோ உயிர் போகிற நிலைமை, எவ்வளோ பெரிய சிகிச்சையாக இருந்தாலும் அவங்க நம்பி இருக்கிறத வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான். இதே காசு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போகலாமா, அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போகலாமா, இவங்க எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு அப்படின் போது அவங்களுக்கு அந்த பணம் அந்த இடத்துல பெருசாக தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இவங்க இங்கே போவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கே சரி செய்யப்படணும் அப்படிங்கிறத விஷயம். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எங்கேயோ அடுத்து பக்கத்து ஊரில் இருக்க ஒரு மக்களுக்கு, என் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு நடக்குது அப்படின்றது வேறு மீன்ஸ் அதுவும் வந்து தப்பான ஒரு விஷயம்தான் இல்லையா. பட் அங்கே இருக்கக்கூடிய அந்த மருத்துவம் தெரிந்த நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸு இந்த மாதிரி ஒரு அலிகேஷனை வச்சு கேள்வி கேட்கும்போது கண்டிப்பாக மக்களுக்கு இது ஒரு பெரிய பயத்தை தான் ஏற்படுத்தும். ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலே ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் இருக்காது. இதே தானே இப்போ இவங்க இந்த அலிகேஷனையும் இவங்க வைக்கிறாங்க, எங்களே உள்ளே பார்க்க அலோவ் பண்ணலங்க, நாங்கள் நர்சிங் ஸ்டூடெண்ட் தானேங்க, மற்ற டைமில் வந்து கழுவி துடைக்கிறதுக்கு மட்டும் நாங்கள் வேணுமான்னு கேட்குறாங்க, இப்போ மட்டும் ஏங்க எங்களை அலோவ் பண்ணலன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் மக்கள் பார்க்கும்போது மக்களுக்கும் அது ஒரு விதமான பயத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும், இந்நேரம் ஏற்படுத்தியிருக்கும் இல்லையா. ஸோ இதில் உரிய விசாரணை நடத்தி அந்த ஒரு விஷயம் வந்துட்டு ப்ராப்பராக அடுத்தடுத்த ஆக்ஷன்ஸ் எடுக்கிற பட்சத்தில் மேபி மக்களுக்கு திரும்ப ஒரு நம்பிக்கை வரலாம். கண்டிப்பாக மேம். இப்போ இதுக்கு வந்து நம்ம இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர் வந்து ஸ்ரீரங்கம் தொகுதியினுடைய எம்எல்ஏவாக வெற்றி பெற்றாருங்கும் போது அவர் பேட்டி கொடுத்ததை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதை பற்றி உங்களுடைய கருத்து? எஸ், இங்கே வந்துட்டு இதில் என்ன ஒன்று பார்க்க முடியுது அப்படின்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது முன்னாடி இருந்த ஒரு விஷயம் வந்துட்டு அந்த பர்டிகுலர் துறை சார்ந்தவங்களோ எது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோ மற்ற எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் துறை சார்ந்தவங்க போய் அங்கே சமரசத்தில் ஈடுபடுறதோ பேசுகிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏ அவங்களே வந்து களத்துக்கு போய் பேசக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது, பேசி உறுதி அளிக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த உறுதி அப்படிங்கிறது வெறும் வார்த்தையாக மட்டும் இல்லாமல் அது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி இனிமேலும் இது மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் இருக்க கண்டிப்பாக அது வந்து உறுதி செய்யப்படணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இங்கேயும் அவர் அந்த உறுதி அளிச்சிருக்காரு இல்லையா. ஸோ இதோட ரெண்டு கேஸோட அப்டேட்ஸும் என்ன, அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பேசுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் திஸ் இன்டர்வியூ. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணனாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மே 29 முதல் ஜூன் 1 வரை ஜேம்ஸ் அண்ட் கோ ஃபவுண்டேஷன் டே ஃபிளாஷ் சேல்.